ஓ வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா? Hi friends. Hi. Welcome to Pami's Kitchen and welcome to Kids and Bachelor's Day Out. இன்னைக்கு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி ஒன்று பண்ணலாம் டேடி. ஆனால் இந்தியன் வெர்ஷனில் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சிக்கன் நகெட்ஸ். இன்கிரீடியன்ஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன் கேஸ் இன்னும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே போய் பண்ணிருங்க and மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த ஃபியூச்சர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். சிக்கன் பிரஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோம் 200 grams. பச்சை மிளகாய் 3, பூண்டு 4 பல், மல்லித்தலை கொஞ்சம், பெப்பர் 1 டீஸ்பூன், இஞ்சி 1 பீஸ், முட்டை 2, லெமன் 1/2 பீஸ், பிரெட் க்ரம்ஸ் 1/4 கப் தனியாக வச்சுருக்கோம். அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் தனியாக வச்சுருக்கோம். மைதா மாவு 4 டேபிள் ஸ்பூன், cornflour 2 tablespoon, pepper powder 1 teaspoon, chili flakes 1 teaspoon, oregano 1/2 teaspoon, soya sauce, அப்புறம் ஆயில் தேவைக்கு ஏற்ற மாதிரி and salt as required. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்மளோட பெப்பர், பூண்டு, இஞ்சி ப்ளஸ் பச்சை மிளகா இது 4 ஐட்டம் போட்டு கொஞ்சம் லேசாக அரைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போது நம்மளோட சிக்கன் பிரஸ்ட் பீசஸ் போட்டுடலாம் உள்ள. அப்புறம் மல்லித்தலை, அண்ட் சோயா சாஸ். இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கீழே போட்டுடலாம், ஏன்னா ரொம்ப கசந்துடக்கூடாது. கொஞ்சமாக இப்போது எக் ஒயிட் செப்பரேட்டர் வச்சு எக் ஒயிட் எடுத்துருக்கோம், அது இதில் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த 1/2 லெமனில் இருக்கிற அந்த ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட் as required. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஆக்சுவலி பிரெட் க்ரம்ஸ் போட மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த 3 டேபிள் ஸ்பூன் தனியாக வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த 3 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸையும் ஆட் பண்ணி அரைச்சிருங்க. இப்போ இந்த மிக்சரை நல்லா பிணைஞ்சிடலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக பிசைஞ்சிருங்க. இப்போது ஒரு பிளேட்டில் நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் 1/4 கப் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த பிரெட் க்ரம்ஸ், ஒரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் 3மே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம இன்னொரு பிளேட்டில் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் அண்ட் பெப்பர் பவுடர் இது 3மே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கோட்டிங் பிளாண்டாக இருக்கக்கூடாதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அதிலே ஆட் பண்ணியாச்சு, பட் அந்த கோட்டிங்கோட டேஸ்ட்டுக்காக. இன்னொரு சைடு ஒரு எக்கை பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. இப்போது ஒரு நகெட் எடுத்துகிட்டு
நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு பெப்பர் பவுடர் அந்த மிக்சரில் நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நம்ம எக் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஆட் பண்ணி நம்மளோட பிரெட் க்ரம்ஸில் போட்டுடலாம். அண்ட் இந்த பிரெட் க்ரம்ஸ் இந்த மிக்சர் வந்து நல்லா கோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். ஸோ இன்ஃபேக்ட் இதை நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் குட்டீஸ்க்கு என்ன பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கோம். ஆயில் சூடானே எல்லாத்தையும் போட்டுடலாம். சரியாக திருப்பி போட்டுறாதீங்க, கொஞ்ச நேரம் விடுங்க. ஏன்னா கொஞ்சம் ரோஸ்ட் ஆனோடனே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். அப்போ தான் க்ரம்பிள் ஆகாது. மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகும். நல்லா இந்த மாதிரி வெந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நம்மளோட டேஸ்டி சிக்கன் நகெட்ஸ் ரெடி. அப்படியே டேஸ்டிங் போயிடலாம். ரெடி சிக்கன் நகெட்ஸ். நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்கு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு. வெரி டேஸ்டி. இன்ஃபேக்ட் இது இந்தியனைஸ்ட் வெர்ஷன். பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக நகெட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணிங்கன்னா உள்ள ஒயிட்டிஷாக இருக்கும், இது கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது. ஏன் அது க்ரீனிஷாக இருக்குது? க்ரீனிஷ் வந்து காரணம் நம்ம வந்து அந்த கொத்தமல்லி தழை போடுறோம் இல்லைங்களா, அந்த இந்தியன் ஃப்ளேவர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக, அதனால தான் க்ரீனிஷாக இருக்குது. ஆனால் டேஸ்ட் நிஜமாலே சூப்பராக இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக பண்ண நகெட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது யூ வில் லவ் இட். சூப்பர். I'm sure you're enjoying all our videos. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம ஃபேஸ்புக் பேஜ் லைக் பண்ணுங்க, இன்ஸ்டா அக்கவுண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. எங்களோட எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய் பாய்.